அண்ட் இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைல், நியூ, பேஜ் ஃப்ரம் டெம்ப்ளேட், dw template underscore dw and create it. அண்ட் இது வந்து ஒரு PHP ஃபைலாக இருக்க போகுது. ஸோ நான் இதை வந்து எப்படி சேவ் பண்ணுறேன்னா, northwind underscore view அப்படின்னு போடுறேன் அண்ட் .php சேவ் இட். அண்ட் இந்த இடத்துல நம்ம வந்து அந்த எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். நான் இங்கே சும்மா வியூ அப்படின்னு போட்டுக்கிறேன், ஆர் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன். ஓகே, இங்கே தான் நம்மளுடைய கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆக போகுது. அண்ட் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அண்ட் இது வந்து ஒரு நியூ பேஜ். ஸோ இதுக்கு நம்ம டேட்டா செட் புதுசாக க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் டேட்டா பைண்டிங்கில் போய்ட்டு அந்த ஆட் கிளிக் பண்ணி ரெக்கார்ட் செட். ஸோ இதுக்கு நம்ம ஒரு ரெக்கார்ட் செட் க்ரியேட் பண்ணிடலாம் அண்ட் கிளிக் ஓகே. ஸோ இது என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் க்ரியேட் பண்ணது தான், அதே தான். ஜஸ்ட் ஓகே. அண்ட் இப்போ நம்மளுக்கு ரெக்கார்ட் செட் வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபீல்டை இங்கே டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னுடைய கம்பெனி நேமை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய பேஜில் நான் போடுறேன் அண்ட் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன், ஒரு ஐஃபன் வைக்கிறேன், திரும்பி ஸ்பேஸ் விட்டுட்டு திரும்பி என்னுடைய கான்டாக்ட் நேமையும் நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போடுறேன். திரும்பி என்னுடைய மவுஸ் கர்சரை அதோட எண்டில் வச்சுட்டு திரும்பி இன்னொரு ஸ்பேஸ் விடுறேன், இப்போ ஒரு ஐஃபன் வைக்கிறேன், திரும்பி இன்னொரு ஸ்பேஸ் விட்டுட்டு என்னுடைய கண்ட்ரி நேமை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போடுறேன். அண்ட் இப்போது என்னுடைய ஃபைலில் போய்ட்டு என்னுடைய இந்த பர்டிகுலர் ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட டைட்டில் வந்து நான் வந்து கஸ்டமர் பேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நான் ஃபைலில் போய் சேவ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபைலை. அண்ட் இப்போ நான் இதை வந்து ப்ரீவியூ இன் ஃபயர்ஃபாக்ஸ் பண்ணுறேன், அதாவது என்னுடைய டிஃபால்ட் ப்ரௌசர். எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது ஏன்னா நமக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் டிஸ்பிளே ஆகுது. பட் என்னுடைய டேட்டா பேஸில் எங்களுக்கு இந்த பர்டிகுலர் டேபிள் கீழே நிறைய டேட்டாஸ் இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு டேட்டா தான் டிஸ்பிளே ஆகுது, அதாவது என்னுடைய ஃபஸ்ட் டேட்டா, என்னுடைய கஸ்டமர் டேபிளில் இருக்க என்னுடைய ஃபஸ்ட்டு டேட்டா, அது மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது. என்னுடைய கீழே இருக்க டேட்டாஸ் எதுவுமே எனக்கு இன்னும் இதில் ரிப்பீட் ஆகலை. சாரி, ஸோ இந்த ஏரியாவில் ரிப்பீட் ஆகலை. எனக்கு இப்போ என்னுடைய டேபிளில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு இது கீழே இது டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன ட்ரீம்வியரில் நான் வந்து ரிப்பீட்டட் ரிலிஜன் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ இது நான் டிஃபால்ட்டாக அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டனால இந்த ட்ரீம்வியர் என்னுடைய ஃபஸ்ட் டேட்டாவை மட்டும் டிஸ்பிளே பண்ணுது. என்னோட டேபிளில் இருக்க ஃபஸ்ட் டேட்டா அதை மட்டும் அது டிஸ்பிளே பண்ணுது. பட் எனக்கு இந்த டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவும் டிஸ்பிளே பண்ணணும்னா இதை வந்து நம்ம ஒரு ரிப்பீட்டட் ரிலிஜனாக க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏதாவது ஒரு இந்த ஃபீல்டு மேலே நான் என்னுடைய மவுஸ் கர்சரை செலக்ட் பண்ணுறேன். அண்ட் கீழே இங்கே பாட்டமில் வந்தீங்கன்னா இங்கே பேராகிராஃப் இருக்கும். ஸோ இந்த பேராகிராஃப் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஃபுல் இந்த பேராகிராஃபையும் இது செலக்ட் பண்ணிடுச்சு. அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய சர்வர் பிஹேவியருக்கு போகிறேன். பைண்டிங் இங்கே இருக்குது, அது பக்கத்தில் சர்வர் பிஹேவியர்னு இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அண்ட் இதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ரிப்பீட்டட் ரிலிஜன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாப்பப் பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் இது நம்முடைய கரண்ட் டேட்டா செட் இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 ரெக்கார்ட்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு கேட்கும். பட் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுடைய எல்லா ரெக்கார்ட்ஸையும் இப்போ இங்கே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஆல் ரெக்கார்ட்ஸ்னு கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு 10 or 20 or 30 நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஆல் ரெக்கார்ட்ஸ்னு போட்டுக்கிறேன் அண்ட் கிளிக் ஓகே. அண்ட் நான் ஓகே கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பேராகிராஃப் மேலே ரிப்பீட் அப்படின்னு ஒரு ஏரியா கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்னுடைய டேபிளில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் என்னால் இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபைல், சேவ், ஒன்ஸ் அகேன் ப்ரிவ்யூ இன் ஃபயர்ஃபாக்ஸ் ஆர் F12 எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது என்னுடைய எல்லா டேபிளில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் இப்போ ரிப்பீட்டட் ரிலிஜன் கிரியேட் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நம்ம டேட்டா பேஸில் இருக்க டேபிளுக்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷனை இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இது எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம்.